வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சி விக்கி பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில ரொம்ப ஃபேமஸா இருக்க புகாரி ஹோட்டல். அந்த புகாரி ஹோட்டல் வந்து துபாயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ துபாயில் இருக்க பிரான்ச்சுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம சென்னையில் கொடுக்குற மாதிரியே அதே டேஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? வாங்க உள்ள போய் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி அண்ட் 65 வாங்கியிருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஆரஞ்ச் ஸ்லைசஸ், வாட்டர் மிலன், கேரட்டு, வெள்ளரிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 வந்துருச்சு. நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கணும். அப்படி பிழிஞ்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 65 செம்ம டேஸ்டா இருக்கு. 65 வந்து எந்த லெவலுக்கு அதை வந்து குக் பண்ணிருக்கணுமோ அந்த அளவுக்கு குக் பண்ணிருக்காங்க. நல்ல டேஸ்ட். எனக்கு என்னன்னா, பீஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் டேஸ்ட் சான்ஸே இல்லை, சூப்பர். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெண்டும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மட்டன் பிரியாணி எடுத்து ஒரு டேஸ்டிங்க போடுவோம். ஒரு பீஸ் ஸோ நம்மளுக்கு கூட என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, தயிர் பச்சடி, அப்புறம் இந்த கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஸ்வீட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு நம்ம தயிர் பச்சடி எடுத்து சைடில் ஊற்றிப்போம். வேணாம். அப்புறம் கத்திரிக்காய் இதை எடுத்து இதுவும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு, இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக மட்டன் பீஸ் எடுத்துட்டு, கொஞ்சமாக ரைஸ் எடுத்துட்டு, தயிர் பச்சடி, கத்திரிக்காய், கொஞ்சமாக 65 இதில் வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாத்தோட பேருமே வந்து ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கு. எதுலையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா, மட்டன் பீஸ் வந்து நல்லா நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. நல்லா பிச்சா அப்படியே துண்டு துண்டாக வருது. நல்லா நல்லா சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது மட்டன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். ஸோ சிக்கன் பிரியாணியில் எக்கோட கொடுத்துருக்காங்க. வாவ்! ஸோ சிக்கன் பிரியாணி வந்து நம்மளுக்கு எக்கோட கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் பிரியாணிக்கு வந்து நல்லா லெக் பீஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம அதே மாதிரி கொஞ்சமாக பிரியாணி, கொஞ்சமாக 65, கொஞ்சமாக சிக்கன், தயிர் பச்சடி, கத்திரிக்காய், முட்டை எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவோம். எல்லாத்தோட ஃப்ளேவருமே வந்து நல்லா இருக்கு, குறை சொல்ற மாதிரியே இல்லை. பக்கா. நான் விட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். வீடியோவாதுன்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்டா இருக்கு, சான்ஸே இல்லை. இந்த 65 பீஸ் இருக்குல்ல, செம்ம டேஸ்டா இருக்கு. அதுவும் அந்த லெமன் பிழிஞ்சோன்னு வேற லெவல் டேஸ்ட்.
கண்டிப்பா நீங்க துபாய் இருந்தீங்கன்னா, இந்த துபாயில இருக்கீங்கன்னா இங்க வந்து பிரியாணி சாப்பிட்ருங்க. நம்ம ஊரை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பிரியாணி செம்மையா இருக்கு. ஸோ மட்டன் பீசஸ் கூட வந்து உங்களுக்கு தரமா இருக்கு. ஒரு 4-5 பீஸ் இருக்கு எனக்கு. ஸோ இனஃபான பீசஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா நிஜமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டு, ஒர்த்து, நிஜமாலே ஒர்த்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அஃப்லல் வந்திருக்கான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்திருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டுருக்கானுங்க. அப்படிலாம் இல்லை, ஏமாத்துறான். அப்ப முன்னாடியே கேட்டேன் பிரியாணி வாங்கி தருவீங்க, நான் இல்லன்ட்டு. இப்போ கூட வாங்கிக்கோ, யார் வேணாம். நான் சாப்பிட்டேன். இப்படிதான் சொன்னான், ஸ்டார்டிங்ல தான் சொன்னான் சாப்பிட்டேன் வேணான்னா. அதனால தம்பி வந்து குல்ஃபி சாப்பிட்றாப்புல. என்ன குல்ஃபி? ஓசி குல்ஃபி. பாதாம் ஃப்ளேவர். ஓகே. ஸோ சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. இன்னைக்கு ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. மட்டன் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அண்ட் 65 வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நல்ல சர்வீஸ், நிஜமானே வந்து நல்ல சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்களும் துபாயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.